இந்த வீக்கெண்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே ஒரு சூப்பரான நூடுல்ஸ் பண்ணலாம் வாங்க. நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நூடுல்ஸை வேக வச்சு தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கேரட், கேபேஜ், கேப்சிகம் இது 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 3த்தையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 50% அளவுக்கு வதக்கணும். கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விடலாம். ஒரு 50% அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் அதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை அதோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் மேலே தூவிட்டிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சுப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா